பல நாட்களாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இந்த நியூக்ளியர் டீல் அப்படின்றது பலதரப்பட்ட பேச்சுவார்த்தையின் மூலமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் ஒமானில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஈரான் மற்றும் அமெரிக்கா ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஈரானும் அமெரிக்காவும் இந்த நியூக்ளியர் டீலுக்கு ஓரளவுக்கு ஒரு சம்மந்தத்துக்குள்ளே வந்து இந்த நியூக்ளியர் டீல் வந்து கூடிய சீக்கிரம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் போடப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு. இப்போது இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த சைடு அப்பர் ஹேண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த டீலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறாங்களோ அவங்க சைடு தான் இந்த டீல் பாசிட்டிவாக முடியும். இதுதான் உலக நீதி. அதுபடி அமெரிக்கன்ஸ் இந்த டீலில் அவங்களுக்கான பெஸ்ட் அவுட்கம்மை கொண்டு வரதுக்கு என்னென்ன காரியங்களை பண்ணாங்க அப்படின்றது தான் இன்னைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், அமெரிக்கன்ஸ் ஈரானுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுத்தாங்க. இந்த நியூக்ளியர் டீலுக்குள்ளே மட்டும் நீங்கள் வரலை அப்படின்னா உங்களுக்கு எதிராக கடுமையான ஸ்ட்ரைக்ஸை பண்ணுவோம். அண்ட் இந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே உங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரானோட ப்ராக்சிஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஹூத்தீஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஹெஜ்புல்லா இருக்காங்க. இந்த மாதிரி அமைப்புகளுக்கு எதிரான தாக்குதல்கள் அப்படின்றதும் கடுமையாக்கப்பட்டுச்சு. ஹூத்தீஸுக்கு எதிராக அமெரிக்கன்ஸ் ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணாங்க. ஹெஜ்புல்லா மாதிரியான அமைப்புகளுக்கு எதிராக இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக்ஸாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப ஈரான் சைட்லேருந்து என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா, இவங்களாம் எங்களோட ப்ராக்சி கிடையாது, அண்ட் நீங்கள் என்ன ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி ரெசிபோக்கலான ஸ்ட்ரைக்கை எங்களாலையும் பண்ண முடியும். எங்ககிட்டையும் பலிஸ்டிக் மிசைல்ஸ் அண்ட் க்ரூஸ் மிசைல்ஸ்லாம் இருக்குது, ஈவன் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் கூட இருக்குது. அதன் மூலமாக அமெரிக்கன் பேசஸ் எல்லாத்தையும் தாக்குவோம், கூடுதலாக இஸ்ரேலையும் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிப்புகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கடுத்து அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா, கடந்த முறை அவங்க பயன்படுத்தின தாக்குதலுக்கு அவங்க யூஸ் பண்ண ஆசட் அப்படின்றது USS ஹாரி ட்ரூமன். இந்த ஹாரி ட்ரூமன் அப்படின்ற விமான தாங்கி போர்க்கப்பலில் 4.5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் தான் இருக்குது. இதை வச்சு ஓரளவுக்கு மட்டும்தான் ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ண முடியும். ரொம்ப கடுமையாக வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டு பாதுகாப்பான பகுதிகளுக்குள்ள 4.5ஆம் தலைமுறை போர் விமானத்தால் தனியாக நுழைய முடியாது. இதற்கு 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் வேணும். ஆனால் இது USS ஹாரி ட்ரூமன் அப்படின்ற விமான தாங்கி கப்பலில் கிடையாது. பட் சவுதி அரேபியாலையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மித்த அமெரிக்கன் ஏர்பேசஸ்லையும் F-35 F-22 நிறுத்தி வச்சுருந்தாங்க. பட் அந்த ஏர்பேஸில் இருந்து விமானங்களை பறக்க வச்சு ஈரானுக்கு எதிராக ஏதாவது தாக்குதல்கள் பண்ணாங்க அப்படின்னா ஈரானுக்கும் அந்த குறிப்பிட்ட மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி அரேபியாவுக்கோ இல்லை கத்தாருக்கோ நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் போயிடும். அண்ட் ஈவன் ஈரானியர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரியில் இருந்து அமெரிக்கன் ஆசட்டை பயன்படுத்தி எங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினாலும் அந்த கண்ட்ரி எங்களோட எதிரியாக நாங்கள் கன்சிடர் பண்ணி அந்த எதிரி நாட்டுக்கு எதிராக நாங்கள் தாக்குதல் பண்ணுவோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன கூற்றுப்படி ஒருவேளை சவுதி அரேபியாவில் இருக்கிற அமெரிக்க படைத்தளத்திலேருந்து விமானங்கள் கிளம்பி போய் தாக்குச்சு அப்படின்னா அடுத்து ஈரான் சவுதி அரேபியாவுக்கு எதிராக பலிஸ்டிக் ஏவுகணைகளை அனுப்பிவிடும். ஸோ இந்த மாதிரி டிப்ளமேட்டிக்கல் டென்ஷன்லாம் இருக்கிற காரணத்தினால் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அமெரிக்கா கிட்ட, எங்களோட ஏர்பேஸில் இருந்து ப்ராக்சிஸுக்கு எதிராகவோ ஈரானுக்கு எதிராகவோ தாக்குதல்கள் நடத்தாதீங்க அப்படின்னு. ஸோ இதனால் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பசிபிக் பகுதியில் இருக்கக்கூடிய இண்டோ பசிபிக் கமாண்டில் இருக்கிற ஒரு முக்கியமான விமான தாங்கி கப்பலை இங்கே கொண்டு வராங்க. அதுதான் கார்ல் வின்சன். இந்த கார்ல் வின்சன் அப்படின்ற ஏர்கிராஃப்ட் கேரியரில் ஒரு கணிசமான அளவுக்கு 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் இருக்குது. ஸோ 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஹூத்தீஸுக்கு எதிராகவோ இல்லை ஹெஜ்புல்லாவுக்கு எதிராகவோ ரொம்ப 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 வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டு பாதுகாப்பாக அவங்க இருந்தாலும் அதையும் தாண்டி டீப்பாக ஸ்ட்ரைக் பண்ண முடியும். அண்ட் அப்படி பண்ணுற ஸ்ட்ரைக் எல்லாத்தையுமே ட்ரம்ப் அவர்கள் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் வீடியோவாக எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தார். பைடனுக்கும் ட்ரம்ப்புக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ட்ரம்ப் ஒருத்தனை அடிக்கணும்னு நினச்சிட்டா இறங்கி அடிப்பாப்பில், யோசிக்கவே மாட்டார் கான்சிக்வன்ஸை பற்றி. அந்த மாதிரி தான் ஹெஜ்புல்லாவுக்கு எதிராகவும் அங்கே இருக்கக்கூடிய யெமனில் இருக்கிற ஹூத்தீஸுக்கு எதிராகவும் கடுமையான தாக்குதல்கள் அப்படின்றது USS ஹாரி ட்ரூமன்னாலையும் சரி, அண்ட் அதுக்கடுத்து இப்போது ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய கார்ல் வின்சனாலையும் பண்ணப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இதுக்கடுத்து இன்னும் ஒரு அடி ஒன்று கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, டியாகோ கார்சியா. இது இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு ஐலண்ட். இந்த ஐலண்ட் பிரிட்டிஷோட இந்த ஐலண்டில் ஒரு பெரிய ஏர்பேஸை அமெரிக்கன்ஸ் கட்டி அந்த ஏர்பேஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. அங்கே ஒரு சம்மரின் பேஸ் கூட இருக்குது. நிறைய தடவை அமெரிக்காவோட நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்பரின்ஸ் அங்கே வந்து டாக் பண்ணும்.
ஸோ இந்த ஏர்பேஸில் அமெரிக்கன்ஸ் வழக்கத்துக்கு மாறா திடீர்னு B-2 ஸ்பிரிட் பாம்பர்ஸை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. இப்போ ஏன் இந்த ஐலண்டை நிறுத்தினதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இது சென்டரில் இருக்குது. அப்படியே கன்னியாகுமரியிலேருந்து நேராக கீழே போனீங்க அப்படின்னா இங்கே இந்த ஐலண்டை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஐலண்ட்லேருந்து இந்த பக்கம் பசிபிக்குக்கும் போக முடியும், அதுவும் பக்கம், ஏஷியன் கண்ட்ரிஸுக்கும் பக்கம், அண்ட் அதே சமயம் ஈரானை நோக்கியும் போக முடியும். கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோமீட்டர் வரும். ஸோ இந்த 1500 கிலோமீட்டரை B-2 ஸ்பிரிட் பாம்பர்ஸ் கவர் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, KC-135 அப்படின்ற அவங்களோட ஏரியல் ரீஃபில்லிங் டேங்கர்ஸையும் கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டுறாங்க. அண்டு போன வாரம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C-17 க்ளவ் மாஸ்டர், அமெரிக்காவோட மிகப்பெரிய மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் 2 டியோகோ கார்சியாவில் வந்து இறங்கியிருக்கு. ஸோ இதன் மூலமாக அமெரிக்கன்ஸ் என்ன உலகத்துக்கு சொல்கிறாங்க, அண்ட் முக்கியமாக ஈரானுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாருங்கள் இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிக்காக எங்களோட ஸ்டெல்த் பாம்பர்ஸ் நிற்கிது, கூடுதலாக 2 டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் நிறைய இந்த ஸ்டெல்த் பாம்பருக்கு தேவையான பாம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏரியல் ரீஃபில்லிங் டேங்கர்ஸும் இருக்குது. ஸோ டீலுக்கு நீங்கள் ஒத்துக்கலை அப்படின்னா இங்கேருந்து கிளம்புற ஸ்டெல்த் பாம்பரு உங்கள் மேலே வந்து பாம்பை போட்டுட்டு கிளம்பும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. இந்த இடத்துல தான் கான்வர்சேஷன் ஹீட் ஆகுது. ஏன்னா இதுக்கடுத்து ஈரானில் இருக்கக்கூடிய அம்பாசிடர்ஸாக இருக்கட்டும், முக்கியமான ராணுவ அதிகாரிகளாக இருக்கட்டும், உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. எங்ககிட்ட எவ்வளோ பலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் காட்டுறாங்க, லான்ச் சைட் எல்லாத்தையும் காட்டுறாங்க. காட்டி எங்ககிட்ட இவ்வளோ இருக்குப்பா, உங்களோட டியோகோ கார்சியாவையே நாங்கள் வந்து அடிப்போம், கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இல்லையா, அதையே எங்களோட பலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஸ்டேட்மெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணி ஈரானை கையை பிடிச்சி திருகி ஒரு டீலுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர முடியாது அப்படின்றத தெளிவுபடுத்தியிருந்தாங்க. இப்போ அதுக்கடுத்து கடைசியாக அமெரிக்கன்ஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டோ பசிபிக் பகுதியில் இருக்கக்கூடிய பேட்ரியட் மிசைல் பெட்டாலியன்ஸை சென்காமுக்கு கொண்டு வந்தது தான். இப்போ இதுதான் எண்ட் கேமாக இருந்துச்சு. இதற்கப்புறம் தான் ஈரான் இம்மீடியட்டாக பேச்சுவார்த்தைக்குள்ளே வராங்க. கிட்டத்தட்ட 300 C-17 ஏர்க்ராஃப்ட்ஸ், 300 C-17 ஏர்க்ராஃப்ட், ஒவ்வொன்றும் 40 டன்னுக்கு மேலே பேலோட் கெப்பாசிட்டி இருக்கும். 300 ஏர்க்ராஃப்ட்ஸு இண்டோபேக்காம்லேருந்து சென்காமுக்கு எக்யூப்மெண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இண்டோபேக்காமோட அட்மிரல் கிட்டத்தட்ட 73 C-17 க்ளவ் மாஸ்டர் முழுசாக அமெரிக்கன் பேட்ரியட் மிசைல்ஸால் நிரப்பப்பட்டு இண்டோபேக்காம்லேருந்து சென்காமுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். 73 C-17 க்ளவ் மாஸ்டர் நிறைய பேட்ரியட் இன்டர்செப்டார் மிசைல்ஸ்னால் எவ்வளோ பெரிய வான் பாதுகாப்பு அமைப்பு ஆசட்டுன்னு பார்த்துக்கோங்க. இது மொத்தத்தையும் கொண்டு போய் மிடில் ஈஸ்டில் இறக்கியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு 4.5ஆம் தலைமுறை போர் விமானம், 5ஆம் தலைமுறை போர் விமானம், பங்கர் பஸ்டிங் பாம்ஸை கொண்டுட்டு போகிற B-2 ஸ்பிரிட் பாம்பர் ஏர்க்ராஃப்ட்ஸ் அண்ட் ஈரானியர்களோட பலிஸ்டிக் ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய பேட்ரியாட் அப்படின்றத 73 C-17 க்ளவ் மாஸ்டரில் கொண்டு போய் சென்காமில் இறக்குனதுக்கப்புறமா அமெரிக்கன்ஸோட சீரியஸ்னஸை மிடில் ஈஸ்டில் இருக்கிற எல்லாருமே உணர ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ட்ரம்ப்புக்கும் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க முடியும். இவ்வளோ அதிரடியாக பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒருபோது இறங்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், இண்டோபேக்காமில் சீனா அப்படின்ற ஒரு பெரிய த்ரெட்டு இருக்குது. அந்த த்ரெட்டை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல ஒன்றைய முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அத்தனை ஆசட்டையும் கொண்டு வந்து சென்காமில் இறங்கியிருக்காங்கன்னா இதுதான் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமா ஈரான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒமானில் வச்சு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் ஈரான் என்ன சொல்லியிருந்தாங்க, ஈரானோட நியூக்ளியர் டீலை முழுமையாக டோட்டலாக தூக்கி ஸ்கிராப் பண்ணிவிட்டு ஈரானுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸே இல்லாத மாதிரி நீங்கள் ஒரு டீலை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைவேறாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அமெரிக்கன்ஸும் ஓகே அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தாங்க. பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தான் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஈரானுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸே வேணாம், மொத்தமாக டெலீட் பண்ணுற மாதிரியான ஒரு டீலை போடுங்க அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்கள் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் அமெரிக்கன்ஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், உங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை இப்போதைக்கு ஒரு பாஸ்போர்ட் வைங்க, இதுக்கு மேலே நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் எதையுமே நீங்கள் பண்ண வேணாம், ஒரு சில வருடங்கள் ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இல்லாத மாதிரியான ஒரு டீலை நீங்கள் எங்கள் கூட போட்டாலே போதும், அது எங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வந்திருக்காங்க அமெரிக்கன்ஸ். அண்ட் இது ஒரு பாசிட்டிவான சைடில் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒமானில் இருக்கக்கூடிய அம்பாசிடர்ஸ் மற்றும் ஒமானோட சுல்தானேட் எல்லாருமே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள நியூக்ளியர் டாக்ஸ் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான சைடில் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நேற்றைக்கு ஒரு அறிவிப்பின் மூலமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈரானை டேபிளில் உட்கார வச்சு பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு முன்னாடி இத்தனை ஆசட்டையும் அமெரிக்கன்ஸ் நகர்த்துறாங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தையோட அவுட்கம் அப்படின்றத
அவங்க சைடு இழுத்துட்டு போகிறதுல தான் அவங்க முக்கியமாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி ஈரானியர்கள்கிட்டையும் சில ஆசட்ஸ் இருக்குது. அவங்களும் இந்த பேச்சுவார்த்தையை அவங்க சைடு இழுத்துட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலாக அமெரிக்கன்ஸோட இந்த டாக்டிக்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத பேச்சுவார்த்தையின் முடிவில் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்றதை தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை பற்றி நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ இந்த காணொலியோட உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரும். நன்றி, வணக்கம்.